வீட்டில் பரபரப்பாக 10 வேலை பண்ணாலும் குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடும். ஈதுக்கு வாங்கின பூ கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால 2 நாளைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு கூட இல்லை. எவ்வளோ நேரம் ஆகுது இது செய்கிறதுக்கு, டக்குன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் மக்ருனி குக்கரில் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஓரளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக சிக்கன் எடுத்துக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக வந்து இருக்கட்டும்ட்டு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 3 மட்டும் தான் நான் மசாலான்னு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறல. 1 கப்பு மக்ருனிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சோடனே மக்ருனி சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும். எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சைடில் இது வதக்கி விட்டாலே வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.